வணக்க மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வியாகுலதாம். அதிமுகவின் அடுத்த விக்கெட்டான செங்கோட்டையனா அடித்துக் கொள்ளும் மாஜிக்கல் உட்கட்சி பஞ்சாயத்தால் அதகலமா? வாங்க வீடியோவை மூலியமாக்கலாம். அதாவது அதிமுகவில் சசிகலா தொடங்கிய செங்கோட்டையன் வரை பல சீனியர்கள் முன்னாள் தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. இது ஒருபுறம் இருக்கவோ, கட்சிக்குள்ளே சில மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களென இடையே மோதலெல்லாம் ஏற்பட்டிருக்கும் பழனிசாமிக்குத்தான் ஒரு மிக மோசமான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதிமுகவினர். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அதிக முறை ஆட்சி கண்ட ஒரு பெருமையை அதிமுக தற்போது தக்க வைத்துள்ளது. அதே நேரத்தில் தான் 2026 அந்த ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே எழுந்திருக்கிறதா. அதாவது பாஜகவுடன் கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட மேலும் சில கட்சிகள் வந்தால்தான் கண்டிப்பாக அதிமுகவானது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் நிலைப்பாட்டில்தான் அரசியல் வியூகம்லாம் வகுத்து வருகிறதா. இந்த நிலையில்தான் அதே நேரத்தில் விஜய் என்பது இந்த முறை களத்தில் இறங்கும் நிலையில்தான் திமுக அதிமுகவுக்கு ஒரு பாதகமாகவே அமையும் என சொல்லப்படுகிறதா. இது ஒருவரும் இருக்க, அதிமுகவின் உட்கட்சி மோதல் என்பது தொடர்ந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வரும் நிலையில்தான் வருகின்ற தேர்தலானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வரிசையில் தான் செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோரும் நீக்கப்பட்டதால் ஒரு முக்குலத்தேவர் ஆதரவு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக சுத்தமாகவே கிடையாது என்றுதான் கூறப்பட்ட நிலையில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியல்வாதான செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பது கொங்கு மண்டலத்தை கண்டிப்பாக வாக்கு வங்கி என்பது சரியக்கூடும் நிலையில்தான் வருகின்ற தேர்தலானது கண்டிப்பாக நிகழக்கூடும் என்பதில் மக்களிடம் எந்த ஒரு கருத்து வேறுபடும் நிலைதான் கூறப்படுகிறதா. இது ஒரு மிருக்க பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர்களுக்கிடையே நடைபெற்று வரும் பனிப்போர் என்பது கட்சியின் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தும் நிலையில்தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. இந்த நிலையில்தான் மதுரையில் செல்லூர் ராஜா, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, திண்டுக்கல்லில் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன் என அதிமுகவின் முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் அதாவது உள்குத்து அரசியல் செய்து வருகிறார்களாம். ஒருவரை ஒருவர் வெற்றி பெற விடக்கூடாது என்ற மற்றொருவரின் செயல்பாடு என்பது வருவதோடு அவர்களுக்கு எதிராகவே எதிர்க்கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறதா. மேலும் குறிப்பிட்ட நபர் அந்த தொகுதியில் நிற்கக்கூடாது என்பதற்காகவே பாஜகவுக்கு தள்ளிவிடும் வேலைகளையும் பார்த்து வருகிறார்களாம். அந்த வகையில்தான் தனது எதிர்முகாமை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் ஆதரவாளர்களை கணக்கெடுத்து அவர்களை ஓரம் கட்டு வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறதாம். வலுவான தொகுதிகள் கண்டிப்பாக நாங்கள் தேர்தலை சந்திப்பது, கடினமான தொகுதிகளை எதிர்ப்பது தரக்கு தள்ளி விடுவது என உள்குத்து அரசியல் என்பது அரசியலில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். மேற்குட்பட்ட மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் கூட இதுதான் நிலைமை என்று கூறுகிறார்களாம். அவரவர் தொகுதியில் மட்டும் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் பிற தொகுதிகள் கட்சியின் தேர்தல் வேலைகளை தொடங்கவே இல்லை என மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுகிறது. அதாவது கடந்த தேர்தலில் மிக அதிர்த்தியிருந்தும் அதிமுக 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை கூட்டணி வகையில் 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை பெற்றது. அதே நேரத்தில் தான் தற்போது உட்கட்சி மோதல் என்பது கண்டிப்பாக சரி செய்யாவிட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிக நெருக்கடிக்கடும் அதிமுகவின் தலைமை என்பது கண்டிப்பாக ஒரு மிக வருத்தக்கூடிய செயலாகத்தான் மாறியிருக்கும் என்று கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.